சென்னை நங்கநல்லூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களுக்கான தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அந்த காட்சிகளை காணலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை நங்கநல்லூரில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் சென்னை நங்கநல்லூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களுக்கான தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்பட இருக்கிறது. அறிவிப்பை செயல்படுத்தி காட்டியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கடலூர் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் கல்லூரி மாணவியர் விடுதி ரூபாய் 3.46 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. சிறுபான்மையினர் மாணவ மாணவியர்களுக்கான பேச்சு போட்டிகள் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் நடத்தப்பட்டு தமிழ் மொழி, பண்பாடு, இலக்கியம், கலை மற்றும் வரலாற்று திறன்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. சிறுபான்மையினருக்கான 14 கல்லூரி விடுதிகளில் நூலகம், உடற்பயிற்சி, விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் ஆங்கில பேச்சாற்றல் பயிற்சிகள் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. வெளிநாட்டில் பட்டப்படிப்பு செய்யும் மாணவ மாணவியர்களுக்கு ரூபாய் 10 கோடி கல்வி உதவி வழங்க புதிய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் புதுமை பெண் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆதரவற்ற, வயதான மற்றும் ஏழ்மை முஸ்லிம் மகளிர் நலனுக்காக 17 மாவட்டங்களில் மகளிர் உதவும் சங்கங்கள் உருவாக்கப்பட்டு மொத்தம் 55 சங்கங்களுக்கு ரூபாய் 33 கோடி இணை மானியம் வழங்கப்பட்டுள்ளது. உலமாக்கள் மற்றும் பணியாளர்களுக்கு ரூபாய் 4.76 கோடி மதிப்பீட்டில் 10,583 மிதிவண்டிகள், மேலும் பின்தங்கிய பெண்களுக்கு ரூபாய் 3.65 கோடி மதிப்பீட்டில் 6,000 தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. திருமண உதவித்தொகை உயர்த்தப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 81 பயனாளர்கள் ரூபாய் 2.65 லட்சம் பெற்றுள்ளனர். கல்வி நிறுவனங்களுக்கு 450 நிரந்தர சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிறிஸ்தவ மக்கள் இஸ்ரேல் ஜெருசலேமுக்கு புனித பயணம் மானியம் ரூபாய் 37,000 60,000 உயர்த்தப்பட்டுள்ளது. 5 மாவட்டங்களில் புதிய பணியிடங்களுடன் சிறுபான்மையினர் நல அலுவலகங்கள் ரூபாய் 1.75 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. 42 தேவாலயங்கள் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளன. வக்பு நிர்வாக மானியம் உயர்த்தப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 13.01 கோடி வழங்கப்பட்டுள்ளது. வக்பு சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்க மதுரையில் சென்னை நங்கநல்லூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்களுக்கான தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னை நங்கநல்லூரில் இஸ்லாமியர்களுக்கான தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு தற்போது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ரூபாய் 39 கோடி 20 லட்சம் செலவில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு வசதியாக சென்னை விமான நிலையம் அருகில் நங்கநல்லூரில் 1 ஏக்கர் அரசு நிலப்பரப்பில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் தற்போது கட்டப்படுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. நாள் ஒன்றுக்கு சுமார் 400 ஹஜ் பயணிகள் தங்குவதற்கு ஏற்ப தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஹஜ் பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய அவர்களுக்கு பயனுள்ள வகையில் சென்னை விமான நிலையம் அருகிலேயே 1 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது அடிக்கல் நாட்டியிருக்கிறார். நாள் ஒன்றிற்கு சுமார் 400 ஹஜ் பயணிகள் தங்கும் 100 அறைகள் மற்றும் அனைத்து வசதிகளும் கொண்ட ஹஜ் இல்லத்தை முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.